ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன பெடல் மிஷினில் வந்து நம்ம சிங்கிள் ஃபுட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம துணி தைக்கும்போது உங்களுக்கும் லூப்பு விழுதா? அப்போ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு துணியை வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து இந்த தையல் வந்து நீட்டாக விழாமல் நமக்கு இந்த மாதிரி லூப் அடிச்சது மாதிரி விழும். இது வந்து எதனால் விழுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லூப்பு விழுது மாதிரி இருந்துன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இந்த தையல் வந்து நம்ம ஸ்டிச்சிங்கோட அளவை வந்து கூட்டுதும் குறைக்கிறதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இந்த மிஷினில் இருக்கும். நம்ம எப்போவுமே நார்மலாக தைக்கும்போது அந்த தையல் அளவை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு தான் நம்ம வந்து தைப்போம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த தையலோட அளவை வந்து கொஞ்சம் சின்னதாட்டு நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து நான் 3ல் வச்சுருக்கேன், ஃபுல் அளவுலேயே வச்சுருக்கேன். அதில் இருந்து இப்போ நான் கம்மி பண்ணி 2ல் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ வந்து நான் தச்சு பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தையல் வந்து நமக்கு எப்படி விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக விழுந்திருக்குன்னு. அந்த லூப் அடிக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நமக்கு லூப் எதுவுமே இல்லை. இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து லூப்பு விழுது அப்படின்னா நீங்கள் சரி பண்ண வேண்டியது என்னதுன்னா, நம்ம கீழே வந்து பாபின் கேஸ் வந்து நமக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். பாபின் கேஸும் நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா, அந்த நூல் கரெக்டாக மாட்டியிருக்குமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நமக்கு பாபின் போட்டிருப்போம்ல, அந்த பாபினை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாபினில் எப்போவுமே நமக்கு நூல் வந்து இந்த இதுக்குள்ளோடி வந்து இப்படி வெளியே வந்து தான் இருக்கணும். இப்படி இல்லாமல் நமக்கு வந்து அந்த நூல் வந்து இந்த மாதிரி வெளியே கடந்து நம்ம அந்த இதுக்குள்ளே மாட்டாமல் இந்த மாதிரி வெளியே கடந்துனாலும் நமக்கு வந்து லூப் அடிக்கும். அதனால் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது சரியில்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து தையல் வந்து அந்த மாதிரி தான் விழும். அதையும் சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தையலோட அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சு தச்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக விழுந்துன்னா ஓகே, அப்படி விழலைன்னா நீங்கள் இந்த பாபினை வந்து சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.